ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்றைக்கி நாங்கள் ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கன்னியா சுடுதண்ணி கிணறுக்கு வந்திருக்கிறோம். இங்கே 7 சுடுதண்ணி கிணறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே முஸ்லீம்களுக்குரிய பள்ளிவாசல், ஒரு சிங்களாக்களுக்குரிய விஹார, அதே மாதிரி இந்துக்களுக்குரிய கோவில்னு சொல்லி 3 மதங்களுக்கும் பொதுவாக இந்த இடத்துல வணக்க ஸ்தலங்கள் காணப்படுது. கிட்டத்தட்ட கதிர்காமத்தில் காணப்படுற மாதிரி இங்கேயும் காணப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வரலாறு சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் கொஞ்சத்தை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதில் ஒவ்வொரு கிணறு ஒவ்வொரு வகையான ஹீட்டில் இருந்துச்சு முந்தி. ஆனால் இப்போ எல்லாமே ஒரே அளவான ஹீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, உடுற வெயிலுக்கு தான் தண்ணி சுடுவதோ. ஸ்ரீலங்காவில் இதே மாதிரி 3-4 இடங்களில் சுடுதண்ணி கிணறுகள் காணப்படுது. ஆனால் அதில் ஸ்பெஷலாக இருக்கிறது கன்னியா சுடுதண்ணி கிணறு தான். இந்த இடத்துல சயின்ஸ் படி பார்த்தா நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த தண்ணி சுடுறதுக்கான காரணம், அதாவது இந்த கிணத்துலேருந்து வெளியே வர தண்ணி சுட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் கீழுக்கு எரிமலைகளுக்குரிய ஏதாவது வாய்கள் பக்கத்தில் காணப்படலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எரிமலைகள் சார்பாக எந்த ஒரு விஷயமுமே ஸ்ரீலங்காவில் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் மதம் சார்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேலே 40 அடியில் ஒரு சியாரம் இருக்குது. சியாரம்னு சொன்னால் ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதை சிலர் சொல்கிறாங்க ராவணன்ற அம்மாவை கொண்டு இங்கே தான் அடக்குனேன்னு சொல்லி. முஸ்லீம்கள பார்வையில் ஏதோ ஒரு அவுலியா அவராள்ற ஜனாசான்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நாங்கள் மேலே போய் பார்த்துருக்கிறோம் அந்த சியாரத்தை. இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு அங்கே மேலே போகிறதுக்குரிய வழிகள் செப்பம் இல்லாததால் மேலே போகிறதுக்கு அனுமதிகள் இல்லை. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த 7 கிணறு இருக்கிற அந்த ரீஜனுக்குள்ளே மட்டும்தான் சுடு தண்ணி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற எல்லா கிணறுகளுமே நார்மலான தண்ணி தான் காணப்படுது. இந்த இடத்துல மட்டுமே சூடான நீர் வாரது ஒரு அபூர்வமான விஷயம் தான் இல்லையா? இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.